அதுக்கு பதில் சொல்றேன் இருங்க. கை கை ஐயா கை 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 சரியா வரணும். ஐயா இது வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு டெபாசிட் திருப்பி கொடுத்தானா? வந்து வாங்கி போனா நான் போற வெறுப்பு அது கிடையாதுங்க. அதுல தப்பு தானே. நம்ம தப்பு. ஆமா தப்பு. நம்ம இன்னைக்கு ரெண்டு கனெக்ஷன் வச்சிருக்கவங்க இருக்குது. இருக்கறான் அவன் சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியம். இப்ப கேஸ் கார்டு இந்த வீடியோ யூடியூப்ல போகுது எல்லாரும் பாக்குறாங்க. அடுத்த கவுன்சில் நீங்க தான் மறுபடியும் சேம் கவுன்சிலமா. அதாவது அந்த என்ன சொல்ல வந்தேன், ரேஷன் கார்டு இப்ப அவசியம் கிடையாது. அது அங்கேயே ஒத்துக்கினாங்க. இதெல்லாம் பண்ண குளறுபடி. அது வந்து இவங்களை நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் ஆயில்ல இருந்து அது பிரச்சனை. இந்தியன் ஆயில் பிரச்சனை இல்ல சார், இவர் பண்ண பிரச்சனை. இந்தியன் ஆயில் பிரச்சனை இல்ல, இவங்க பண்ண பிரச்சனை, அரசியல்வாதி பண்ண பிரச்சனை. ஆம்பியா முன்னாடி தனித்தனியா இருக்காங்க. ஒரே சிலிண்டர் தான் என்ன சார் அது நீங்க தான் கேட்கணும். அதான் சொல்றேன் தப்பு இல்லை. ரெண்டு பேர் இருந்தா எலெக்ஷனுக்குள்ள இருங்க. எலெக்ஷனுக்கு முன்ன எப்படி உங்களுக்கு ஒரு 2 டீயா கொடுக்க போறான்? ஆமா எங்களுக்கு என்ன கொடுக்க போறான்? சரவணனுக்கு என்ன கொடுக்க போறான்? பாலுக்கு என்ன கொடுக்க போறான்? நான் வந்து உதயசூரியன்ல குத்துவேன். நான் சொல்றது அது இல்ல, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் போய் சொல்லுவேன். நான் சொல்றது அது இல்லங்க, நீங்க குத்துவீங்க. நாங்க வந்து கலைஞர் செய்யற இதை வந்து நிறைய குறைய நாங்க சொல்லிதான் தேரணும். நீங்க சொல்லுங்க. நான் வந்து எதிர்கட்சியா பேசுறேன். நீங்க அரசியல்வாதி, நீங்க சொல்லுங்க. எனக்கு நோ கைனா நானா நீங்க போனா கையை தூக்கணும். அப்பதான் நான் வீடியோ நல்லா பழிச்சிடணும். நிறைய குறை சொன்னா கூட திமுக தான் சார் போடாங்க. நான் ஒண்ணு கேக்குறேங்க, இன்னமும் ஒரு வருஷம் வாயை பொத்திக்கின்னு இருக்கணும் இவங்க டிஎம்கே. இனி ஒரு சாதனை செய்ய வேணாம். வாயை பொத்திக்கின்னு அரசியல் மேடையில வாயை விடாத கம்மு. அதே கலைஞர் பெரிய பேச தெரிஞ்சவர் கூட சில நேரத்துல விட்டுறாரு வார்த்தையை. டேபிள் அடினா கண்டிப்பா வந்துருவாரு. உஷாரா இப்ப மாநாட்டு ஒரு அறிக்கை வந்து வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் பக்கத்துல கலைஞர் 3வது இடம். கலைஞர் வந்து சாதனை பதவியில இருந்தாதான் அவரை கொண்டு போய் அங்க வைக்க முடியும். பதவியில இருந்து வெளியே வந்து வைக்க முடியாது. அதனால சாதனை வச்சு வராது. எக்ஸ்னாக்கா கிடையாது. இல்ல மெரினால இப்ப உண்டு. அம்மா 3வது இடம் என்ன பண்ணி. அதாவது அவர் வந்து நூலில் இருந்தாதான் உண்டு. தமிழை பாதுகாக்கக்கூடிய காவலன் எழுதி வச்சுக்கிறான் வெளியில ரோட்ல. தமிழுக்கே காவலன் யாருன்னா கலைஞர். பட்டிமன்றத்துல பேசுறான். வேற கிடைக்காம பாதி பேரை காலி பண்ற வேண்டியது. சரி இடம் கிடையாது. அதெல்லாம் சொன்னான். அது எல்லாம் கட்டணமா இருந்தாலும் இடிச்சு நிறைய விட்டு அங்க வச்சிருக்கோம். இவனா பாருங்க 3வது இடம் இவருக்கு அங்க ரெடியா இருக்குது. ஆனா சீட்ல இருக்கணும். இவர் இதையே நம்பாதான் பூம்புகார்ல ஒரு 8 ஏக்கர் வாங்கி வச்சிருந்தாரு. எப்போ ஒரு 15 வருஷம். சரி இங்க போயிட்டா சரி கடற்கரை வச்சுட்டு சொந்தமா இடம் வாங்கி வச்சிருக்காரு. என்னுடைய நகரம் அவர் நகரம் சொந்தமா வாங்கி வச்சிருக்காருங்க. நான் இப்ப கூட போய் பாக்குறேன். அதனால கடற்கரை ஓரமா அங்க வச்சுக்குவாங்க. மெரினாவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். அவருக்கு இங்கதாங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு அந்த கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அவருக்கு இங்கதாங்க தமிழக காவலன் அங்க அங்க போய் பார்த்துக்குவோம். பில்டிங் சென்டர் ஆகிடும். கோடி கூட அங்க கார் எடுத்து போய் பார்த்துக்குவாங்க. அதனால வந்து ராசிப்பாவை இருக்கேன். அடுத்த சிஎம் ரஜினிகாந்த் தான் பாத்துனே இருக்கான். குஷ்புக்கே கோயில் கட்டும்போது ராஜ்குமாருமே கட்ட மாட்டாங்க. கோயில் மாதிரி மதுரையில குஷ்புக்கு கோயில் கட்டினா ஒரு நேரம் ஒரு கேள்வி பட்டா கொடுத்தாலும் நேத்து தெரியுமா? அது வேணாம். வேணாம் விட்டுருக்குப்பா. காமிட்டோமா அது இன்னும் 4 பட்டா பாத்தீங்க தாலுகா பாத்தீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட்டானே. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இவருக்கே பாதி கொடுக்கல. எம்எல்ஏ ஒரு மந்திரி இருக்கிற மேடையில டூப்ளிகேட் வரும். இதான பேச்சு. கலப்பனா எம்எல்ஏ நாங்க இன்று நானா நீங்க வீடியோல ஒரு பிரேம்ல கூட காணாம பேச்சு. எம்எல்ஏ எதனா பேசுங்க தலைவர் இருங்க. அதே மாதிரி நான் வந்து ஊராட்சி தலைவர் எல்லாம் வாங்கின போட்டோ கூட எடுத்து வச்சுக்கிறேன். கேளப்பா 81 கோடியே 71 லட்சத்தி சில்லறைக்கு இன்னைக்கு நாங்க இலவசமா உங்களுக்கு பட்டா வாங்கியிருக்கோம்னு பேச வந்தார் எம்எல்ஏ. அதை இலவசம்ன்றதை அவர் கட் பண்ணிட்டார். இன்னைக்கு பட்டா வழங்கி இருக்கிற சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டாரு. இதே மந்திரி என்ன சொல்றாரு, அதே மேடையில் தான் நேற்று வரைக்கும் இந்த இடம் உங்களுக்கு சொந்தம், இந்த சொத்து உங்களுக்கு சொந்தம் இல்லை, இன்னையில இருந்து உங்களுக்கு சொந்தம். அப்ப நீங்க பொறுப்போக்கல எவ்வளவு இருந்தீங்க? சர்வே நம்பர் 20 நீங்க ஒதுங்க தான் செய்வீங்க. சர்வே நம்பர் 20ன்னா பொறுப்போக்கு இது பொறுப்போக்கல.
கவர்மெண்ட் அதானா கைனா அப்படி போடா சொல்லி ஒதுக்குன இடம் ஆமா. அதான் அப்ப நேத்து வரைக்கும் உங்களுக்கு சொந்தம் இல்ல இன்னையில இருந்து சொந்தம் ஏன் சொல்றாரு அந்த நாள்ல ஒதுக்கிட்டாங்க ரெக்கார்டு சார் இது பட்டா சார் இது ஏங்க நீ ரெக்கார்டு எதுக்காக கிரியேட் பண்ண ஆமா கணக்குல இல்லன்றதுக்காக கிரியேட் பண்ண ஆமா அது வேற ம். உங்களுக்கு சொந்தம் இல்லைன்ற வார்த்தை எப்படி சொல்லலாம் லட்சக்கணக்கில் போட்டு வாங்கி வச்சிருக்குதுன்னா பட்டா வேற சர்வே நம்பர் வேற சர்வே நம்பர் நீங்களே எத்தனை லோனுக்கு போயிருப்பீங்க எதுக்கு கிராம நாத்தம்னா யோசிக்கலாம் பட்டா இருந்ததுன்னா உடனே வாப்பான்னு சொல்லி எடுத்துக்கிறான் ரெக்கார்டை அது பாராட்டு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லங்க லோன் கொடுக்க மாட்டாமா நேஷனலைஸ்டு பேங்க்ல சர்வே நம்பர் இது கிராம ஏரி நாத்தம் ஏரி புறம்போக்கா மேகால் புறம்போக்கா குட்டை புறம்போக்கா இதுக்கு ஏன் இந்த இடத்துல கொடுக்க மாட்டான் ஆங்கிலேய அரசால வந்து வீடு கட்டிக்க ஒதுக்கலான்னு ஒதுக்குன இடங்கள் அது மட்டும் அதான் இல்ல கிராம நாத்தம் அது மட்டும் இல்ல அந்த காலத்துல விவசாயம் பண்ணாங்க சரி இப்ப உஷா கூட்டாடா பாரி பொண்டாட்டியா போயிடாது உங்களை பேசணும் ஆ? நம்ம கிடைக்கலையா அந்த ஸ்ட்ரெச் ரைட் எடுக்குது நிறைய பேருக்கு இல்ல ரைட் எடுக்குது சத்யா ஏன் என்ன ரேட் எடுக்குது வார்டு மெம்பர் அது என்கிட்ட அது அப்ரோச் பண்ணல பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு இல்ல, நிறைய பேருக்கு இல்ல அதுக்கு மட்டும் இல்ல. இல்ல அங்க ஒரு 3 பேர் யாரோ போட்டு தள்ளிட்டுக்கிறான் எல்லாம் வார்டு நம்பர் பல வாங்கிட்டாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க பட்டா வரலன்னா இந்த வார்டு மெம்பர் இதுக்கு பண்ணிக்கல கேள்வி எங்க பள்ளிக்கூடத்துல எப்படின்னா அப்ப கூட இருங்க எங்க பள்ளிக்கூடத்துல எப்படின்னா பையன் 190 மார்க் எடுத்துட்டான் 200க்கு பையன் படிச்சு வாங்கிட்டான் ஃபெயிலா போட்டான்னா அந்த பாஜக சொல்லி கொடுத்தாங்களா பாவீங்க ஆயிரமா வச்சுக்கிறாங்க சம்பளமா ஒண்ணுங்க கவனிக்கவே இல்லை அதே மாதிரிதான் பட்டா வந்தா கவர்மெண்ட் கொடுத்தது பட்டா வரலன்னா வார்டு மெம்பருக்கு கொடுத்தாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் பட்டா விஷயத்துல முழுமையா நிறைவேற்றுவேன் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதை எப்படி வாங்குறதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கேன் அது இப்போ பாரி வைப்பு வந்துடும் பாரி இது வராது டாக்குமெண்ட் மிஸ்டேக் இருக்கு பெருமா ஃப்ரேம் எடுத்துட்டு இருக்கேன் நீ வந்து கிரியேட் பண்ணு சொல்லியிருக்கேன் அது இன்னும் என்ன message? டாக்குமெண்ட்ல ஜெக் பண்ணி மாதிரி இருக்கு